கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஜீவ புஸ்தகம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் புறம்பே இருப்பவர்களை குறித்து தியானிக்க போகிறோம். சென்ற நாட்களில் ஜீவ புஸ்தகம் என்கிற தலைப்பின் கீழ் பார்ட் 1ல ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பெயர் எழுதப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானிச்சோம். அதை ஓரளவு நான் அவுட்லைன் மாதிரி சொல்ல விரும்புகிறேன். யாருடைய பெயர் எழுதப்படும் அப்படின்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி சுவிசேஷம் செய்கிறவர்களும் சுவிசேஷ பணியில் ஈடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களின் பெயர்கள் எழுதப்படும். யாருடைய பெயர் எழுதப்படாது என்றால், தீட்டுள்ள மனுஷர்கள், அருவருப்புள்ள மனுஷர்கள், பொய்யை விரும்பியதை நாடுகிறவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆதார வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம். இரண்டாவதாக, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி நாம் கிரியை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி நாம் நன்மை தீமையை அறிந்து தேவ சித்தம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனம், நாம் அன்பு கூறுகிறவர்களாக பிரதான கற்பனைகளை கீழ்ப்படிய வேண்டும். நான்காவதாக, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்தின்படி நாம் ஜெபம் செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இதோட டீட்டெயிலான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னோட சேனலில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஜீவ புஸ்தகம் பார்ட் 1ல இந்த 2 காரியங்களை குறித்து நான் தியானித்து போட்டிருக்கிறேன். பார்ட் 2ல புறம்பே இருப்பார்கள் என்று 3 காரியங்களை குறித்து நான் தியானித்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் புறம்பே இருப்பவர்களுக்கு உண்டான பேலன்ஸ் இருக்கிற 3 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, கொலை பாதகர். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு காரியம் பார்த்தீங்களா? சகோதரன் என்ற யாருன்னு சொல்லி வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் என் சகோதரர் சகோதரிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். பிரதான கற்பனையில் இரண்டாவதாக, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை நேசிக்கிறது மாதிரியே பிறனை நேசிக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம நேசிக்கிறத தவறிட்டோம் அப்படின்னா மனுஷ கொலைபாதகனுக்கு நிகராக ஒப்பிட்டு இந்த வேதத்தில் நம்மை சொல்லப்படுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சகோதரனை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா அவங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம முன் வந்து போய் நம்ம உதவி செய்கிறவர்களா நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்குள்ள தேவ அன்பு நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யணும். இரண்டாவதாக, விக்கிரக ஆராதனைக்காரர். எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனம், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இதை தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருவரும் இதை தெரிஞ்சு நடக்கிறவர்களா நம்ம காணப்படணும். விபச்சாரம் செய்யக்கூடாது, அசுத்தமானதை செய்யக்கூடாது. நம்ம பொருளாசையில் நிறைந்திருக்கும் பொழுது அதை ஒருவனுடைய வாழ்க்கை விக்கிரமாக மாற்றி விடுகிறது. விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு இது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பொருளாசை நிமித்தமாக என்ன பண்றோம்? அதுல போய் விழுந்து சிக்குண்டு சிதறி நம்ம நம்முடைய வாழ்க்கையை இழந்து போகிறவங்களா நம்ம இருக்கணும். நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பொருளாசை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தீங்கான காரியத்தை செய்யப்படுது பார்த்தீங்களா?
நம்ம அப்போ இன்னைக்கு நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். பணத்தை நம்ம யூஸ் பண்ணி பொருள் வாங்குறோமா, இல்லைனா அந்த பொருள் வாங்குறது நிமித்தமா அது நம்மளை ஆளுகை செய்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். கடைசியாக பொய். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம், அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 விதமான கற்பனைகள் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த 2 கற்பனைகளையும் நாம் ஒவ்வொருவரும் கை கொள்ளும் பொழுது நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யாதவாறு நம்மை காத்துக்கொள்ள முடியும். கற்பனை கை கொள்ளவில்லை என்றால் பொய்யனா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள் சத்தியமில்லை. சத்தியமில்லை என்றால் அவனுக்குள் உண்மை இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கற்பனையின்படி நடக்காம இருக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் கொடுத்த சகோதரரிடத்துல நம்ம அன்பு செலுத்த வேண்டும். நம்மளால இயன்ற உதவியை நம்ம செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தம்படி செய்கிற ஒவ்வொருவரையும் நமக்கு சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம முன்பே பார்த்தோம். அப்போ அவர்களுக்கும் நம்ம உதவி செய்கிறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம ஒருவேளை அவங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா, அவங்களை நம்ம பகைச்சி ஒடுக்கணும் அப்படின்னா நம்ம பொய்யரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு கீழே நம்ம வந்துருவோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். நம்ம நன்மை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். வேதத்தின்படி இயேசுவானவர் நன்மை செய்கிறவர்களாகவும் பிசாசிலிருந்து அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுவித்தவர்களாகவும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நாமும் நன்மை செய்கிறவர்களா சுற்றி திரியணும். ஹல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 8 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்ம இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கிரியைகள் நம்முடைய செயலின் நிமித்தமாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்கும் எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் சொல்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நாம் வேதத்தில் அதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம ஒவ்வொருவரின் பெயர் எழுதப்படுவதற்கு, இப்படிப்பட்ட தீங்கான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி நம்முடைய ஜீவனை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் பல விதமாக நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரலாம். அதற்கு நாம் இடம் கொடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே தாம் வாக்கம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கடந்த நாட்கள் ஜீவ கிரீடத்தை பற்றி தியானிக்க கிருபை செஞ்சீங்க. அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, யார் புறம்பே இருப்பார்கள் என்பதை குறித்து நன்கு அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செஞ்சீங்கப்பா. இந்த தீங்கான 8 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் நீங்க எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. அது மாத்திரமல்லப்பா, கற்பனைகளை கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் அப்பா. நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சகோதரனுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். பிறருக்காக, தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா. அப்பா, சொல்லப்பட்ட 8 காரியங்கள் ஆண்டவரே, அப்பா எங்களை பாதுகாத்து அப்பா, நாங்கள் அந்த தீமையான காரியங்களிலிருந்து விலக்கி அப்பா, நாங்கள் அப்பா தகுதியுடையவர்களாக நித்திய ஜீவனுக்கு போகிற நிச்சயத்தை பெற்று இந்த உலக வாழ்க்கையை அப்பா ஜெயத்தோடு வாழ்ந்து முடிக்க இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு
எங்களுக்கு ஒரு கிருபை செய்வீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. எல்லா தீங்கான காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை விடுவித்து இயேசுவின் நாமத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு யாராவது இந்த காரியங்களை சிக்கி கொண்டிருந்தா தேவனுடைய அன்புனால அப்பா நீங்க அவங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்க, அணைத்து கொள்ளுங்கப்பா. தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்தின்படி அதை அறிக்கையிடுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக தகப்பனே. இந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அப்ப சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நீங்க ஆசீர்வதித்து நீர் வாக்கு பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் நீங்க எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. எல்லா ஜெபத்துக்கும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்வாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.